தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்றது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக இப்படி நேஷனல் லாங்குவேஜா ஹிந்தியை மாத்தணும்னு நினைக்கிறாங்க? அப்போ தமிழுக்கும் ஹிந்திக்கும் என்ன ஹிஸ்டரின்னு நமக்கு தெரியணுமா? இதுல கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது லாங்குவேஜை பத்தின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு, இந்த டாபிக்கை தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லாங்குவேஜோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுப்போம். ஹிந்தின்றது பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து தழுவி வந்த மொழி தான். அது ஒரு ஒரிஜினலான லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹிந்திக்கு ஒரு லிட்ரேச்சரோ இல்ல கிராமரோ எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம இலக்கியம் இலக்கணம்னு சொல்லுவோம்ல, இந்த எந்த விஷயமே ஹிந்தி கிடையாது. ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல இருந்து உருவான ஒரு சப் லாங்குவேஜ் மாதிரி தான். அதே சமயம் தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே லிட்ரேச்சர், அதாவது இந்த இலக்கியம் இருந்ததுக்கான ரெக்கார்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இலக்கியம் எழுதணும்னா அதுக்கு இலக்கணம் தேவை, கிராமர். இது எல்லாமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கான ரெக்கார்டு இருக்கு. அப்போ இது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளவு வருஷம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு பீரியட் கழிச்சு இப்படி பேச்சுவாக்குல இருந்த ஒரு மொழிக்கு இவ்வளவு டெபினேஷன் கொடுத்து கிராமரு லிட்ரேச்சர் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜா எதை சொல்றாங்கன்னா தமிழ் தான் சொல்றாங்க. ஆனாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் மெஜாரிட்டியா இந்தியால ஹிந்தி தான் பேசுறோம், இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு ஒண்ணு வேணும், அதனால ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. அந்த எல்லா டைமுமே சவுத்துல இருந்து, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா பிரச்சனை நடக்கும். இந்த ஹிந்தி ஒழிப்பு போராட்டம் இந்த மாதிரி அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனோட மெயின் கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில ஒற்றுமை இருக்கத்தான் இந்தியாவோட மெயின் மோட்டிவே. அதாவது அவங்கவுங்க எந்த ஊர் மக்களா எந்த கலாச்சாரத்தை வேணா பயன்படுத்திக்கலாம், ஆனா எல்லாருக்கும் இருக்க ஒற்றுமை என்னன்னா நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒற்றுமை தான். இந்தியால நேஷனல் லாங்குவேஜ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம மொத்தம் 22 லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா, அதாவது நம்ம இந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட் அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் இல்ல ஹிந்தி, இது ரெண்டுத்தையும் மேஜரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியால. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா மாத்தலான்னு கான்ஸ்டிடியூஷன் எழுதினப்பவே இதை ஒரு ஐடியாவா கொண்டுகிட்டு வந்தாங்க. ஆனா அப்பவே ஓட்டு எடுக்கும் போது இந்த பார்லிமெண்ட்ல ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோத்து போயிடுச்சு அந்த ஆர்டர். ஏற்கனவே நார்த்ல இருக்க நிறைய பொலிட்டிஷியன் சொல்றது என்னன்னா, நேஷனல் ஆந்தம் பெங்காலியில தான் எழுதுனாங்க, அதை நீங்க நேஷனல் ஆந்தமா ஏத்துக்கிறீங்க, அதே சமயத்துல ஹிந்தி ஏன் உங்களால நேஷனல் லாங்குவேஜா ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்விதான். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி தான் பிரச்சனையா, பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன விஷயம்னா, இப்ப நேஷனல் லாங்குவேஜ் பெங்காலியில இருந்தாலும் அதுல இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்டு, எல்லா ரிவர், இதோட பெல்ட், இவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்த பத்தியுமே அந்த பாட்டுல வரும். அதனால மட்டும்தான் இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்லயுமே அது நேஷனல் ஆந்தமா எடுத்துக்கலான்னும் போது ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஹிந்தின்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ஒரு தனி லாங்குவேஜ் கூட கிடையாது, அது ஒரு சப் கேட்டகரியில வந்த லாங்குவேஜ். இப்போ நிறைய பேர் இதை பேசுறாங்கன்றதுக்காக மட்டும் அதை நம்ம ஒரு நேஷனல் லாங்குவேஜா எடுத்துக்க முடியாது இல்ல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னா, அவங்க ஹிந்தி கத்துக்க கூடாது, கத்துக்க மாட்டோம்னு சொல்லல. அவங்களுக்கு என்னன்னா கம்பல்சரியா நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல நமக்கு ஹிந்தி தெரியலன்னா, இப்போ ஹிந்தி தெரியாத நம்ம இந்தியாலே ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி ஆயிடுவோம்ல. ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் இந்தியாவோட சிட்டிசன், ஹிந்தி தெரியாதவங்களாம் அது கீழே கேட்டகரி அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. இதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜா ஆக்கிறதோ இல்ல ஸ்கூல்ஸ்ல கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும்ன்றதோ பிடிக்கல. ஏன்னா இப்ப மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஹிந்தி ஒரு செகண்டரி லாங்குவேஜா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மகாராஷ்டிரால மராத்தி பேசுற மக்களே மிகவும் கம்மி ஆயிட்டாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் மராத்தி லாங்குவேஜ் சுத்தமா தெரியல, எல்லாருக்கும் ஹிந்தி மட்டும் தான் தெரியுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதனாலதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லல, அவங்க ஹிந்தியை கம்பல்ஷன் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்றாங்க. இப்போ இத பாக்குற நீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஹிந்தியை இம்போசிஷன் பண்றாங்களா இல்ல ஹிந்தி கத்துக்கலாமா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.